இந்த பாதை இருக்கின்ற இந்த நிலவரத்தை பாருங்க. எல்லாம் வந்து புகைப்போல் செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அதில் முனையிலிருந்து நெல் தேங்காய் கொண்டு வந்து அங்கே பாலத்திலிருந்து இறக்கி வந்து அது மாடங்களில் நடைபெற்ற மாதிரி நடைபெறுமோன்றது காலத்தில் உடஞ்சி இப்போ செய்வோம். அங்கே கொழம்பு துறவும் ஆனால் அதான் ஏன் கொழும்புத்துறை என்ற பேர் வந்து அளவுகள் நடத்துகிறோம். அதில் இருந்து ஜனங்கள் போனாங்க பாய்க்கப்பல் அந்த அந்த கால தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியூடாக சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிற்கக்கூடிய பகுதி கொழும்புத்துறை என்கின்ற இந்த பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே முக்கியமாக இந்த மீன்பிடி கிராமங்களில் இந்த கொழும்புத்துறை ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இங்கே நாங்கள் இப்படி இந்த ரோட்டால் போனோம்னு சொன்னால் பாசையூர், குருநகர் அப்படியான பிரதேசங்களில் வந்து கடற்கரையோர பிரதேசங்கள், அதிகளவான மீன் உற்பத்திகள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் இடம்பெறுகின்ற பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சமகாலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறங்கு துறைகள், அதாவது முக்கியமாக இந்த படகுகளை நிறுத்தி வைத்து மீனவர்கள் பாதுகாப்பான முறையில் தொழில்களுக்கு வந்து போய் அதோட அவர்களுடைய மீன்களை வந்து சந்தைப்படுத்தக்கூடிய இடங்களாக பாவிச்சு கொண்டிருக்கின்ற இந்த இறங்கு துறைகள் நிறைய இடங்களில் வந்து புகைப்புகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், குறிகட்டுவான் இறங்குத்துறை. அது வந்து பெரும்பாலும் மீனவர்கள் பயன்படுத்தாவிட்டாலும் கூட மக்களுடைய போக்குவரத்து முக்கியமான ஒரு இறங்குத்துறையாக வந்து இருக்குது தீவு பகுதியில் போகிறதுக்கு. அதனைத் தொடர்ந்து இந்த கொழும்புத்துறையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இறங்குத்துறை ஒன்று நீண்ட காலமாகவே புனரமைப்பு வந்து செய்யப்படாமல் முற்றுமுழுதாக சேதமாக இருக்குன்னு சொல்லித்தான் சொல்லலாம். மக்கள் வந்து ஒரு சுட்ட கூட அந்த இறங்குத்துறைகளை வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதோட அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த இடங்களால் நிறைய சாமான்கள் எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இந்த துறைமுகங்கள் மூலம் வருகை தருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் சமகாலத்தில் அவைகள் வந்து அப்படி பாவிக்க முடியாத நிலைமையில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள், மேம்படுத்துறை அமைச்சர், அவர் அதே மாதிரி விமல் ரத்நாயக் அவர்களும் கூட கடந்த காலங்களில் இந்த பிரதேசத்துக்கு வருகை தந்து இந்த ஜெட்டியை வந்து பார்த்துருந்தவன், இந்த இறங்குத்துறையை அதை வந்து புனரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சந்திரசேகர் அவர்களுடைய நிதி பங்கீட்டில் இது புனரமைப்பு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது 2025ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் இங்கே வந்து நிறைய வேலை திட்டங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அவரோட நிறைய சாமான்களை வந்து எல்லாம் பறிச்சிருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த இடத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது, வேலை திட்டங்களும் என்னென்ன வேலை திட்டங்கள் அவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த காணொளியூடாக வந்து பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை வந்து பாருங்கள். நாங்கள் நிற்கிற இந்த வீதி வந்து இப்படியே இங்கால வந்து உங்களுக்கு தெரியும் குருநகர், அதே மாதிரி பாசையூரில் வந்து கொழும்புத்துறைக்கு போகின்ற இந்த வீதி, இது வந்து கொழும்புத்துறை சந்தி அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்துல நிற்கிறோம். நான் கதைக்கிற குரல் வந்து கொஞ்சம் விலங்காட்டி வந்து சமாளித்து பாருங்க என்ற கொஞ்ச நாளாக வந்து தடிமன் அதே மாதிரி தொண்டையை வந்து அடைச்சிட்டுது. அதெல்லாம் கொஞ்சம் குரல்கள் வந்து கொஞ்சம் தெளிவில்லாட்டிக்கு சமாளித்து பாருங்க. இப்போ வந்து இந்த பிரதேசத்தில் மீன்பிடி இந்த மக்கள் வந்து தங்களுடைய படகுகளை வந்து தரிச்சு வைக்கின்ற இந்த இடம் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதிகளை வந்து தான் சொல்லலாம். இதில் பாருங்கள் இவ்வளவு படகுகள் வந்து ஆக்கள் தரித்து வச்சிருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் இவையெல்லாம் வந்து பாதுகாப்பான முறையில் இருக்குமான்னு சொல்லி தெரியலை. இவ்விடங்கள் மூலமாகத்தான் ஆக்கள் தொழிலுக்கு போனால் கூட மீன்களை வந்து கொண்டறியணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த மக்களுக்கான இந்த இறங்குதுறைன்றது வந்து வெகு சீக்கிரமாக புனரமைப்பு வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த இடங்களில் நீங்கள் இப்போ பார்க்குறது இதெல்லாம் வந்து கல்லுகள் எல்லாம் வந்து பறித்து வச்சிருக்கிறோம். இந்த துறைமுகத்தை அவர்கள் அபிவிருத்தி செய்வதற்கான இந்த கட்டுமான பொருட்கள்லாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் இங்கே பார்க்கல இந்த துறைமுகத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பாருங்க, இந்த பாதை வந்து போய்கொண்டிருக்குது. ஆனால் இந்த பாதை நாங்கள் பயன்படுத்த முடியாத அளவு, ஒரு வாகனமோ சரி ஒரு பைக் கூட இந்த இடங்களால் போக இயலாதுன்னு சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு இந்த காலநிலைகளால் எல்லாமே வந்து கல்லுகள் எல்லாம் வந்து வெளியில் கிளம்பி நாங்கள் பைக்கால் கூட போக இயலாத அளவு தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் அவைகள் மேலே வந்து மண்ணுகள் போட்டு நிறைவேறிக்கிறேன் சொல்லி நினைக்கிறேன். என்ற இந்த வேலையில் வந்து இலகுவாக ஆக்கள் போய் வந்து செய்யக்கூடிய மாதிரி வச்சுக்கிறதுக்காக. ஆனால் இது முதல் இன்னும் சரியான பாதிப்புக்குள்ளாக இருந்தது. வாங்க அப்படியே நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இந்த வேலை திட்டங்கள் வந்து எப்படி நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி. இந்த பகுதிகளில் எல்லாமே இந்த கட்டுமான பொருட்கள் வந்து தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் இந்த வீதிக்கு அவர்கள் பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்கிற பொருட்கள் தான். இதில் அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு தெரியும், இது வந்து கொழும்புத்துறை இந்த சந்தையில் இருக்கின்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்றைய தினம் ஒரு சில மீனவர்கள் வந்து வேலைகள் செய்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி போட்டு இந்த இடங்களில் வேலைகளை பின்ற வேலைகள் அதே மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கு. அங்கால சிறிய ஒரு இதில் நீங்கள் பார்க்கின்ற இந்த பகுதி வந்து இப்போதைக்கு இவைகள் தங்களுடைய மீன்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகின்ற பகுதி. அதில் வந்து படகுகளை வந்து இந்த இடங்கள்லாம் கொண்டு போய் இதுக்கு பின்னால் படகுகள் ஒரு இடங்களும் இருக்குது. நான் முறை காட்டியிருந்தேன்.
ஆனால் இப்போ இந்த புனரமைக்கப்படுகின்ற இந்த இறங்குதுறை இவர்களுக்கு மீன்பிடி அது சார்ந்து உதவி செய்கிறத விட அந்த காலத்தில் வேறு வேறு விதமான செயற்பாடுகள் வந்து இடங்களில் இடம்பெற்றேன்னு சொல்லினோம். அப்போ அதையும் வந்து ஒரு கவிடாட்ட கேட்டு தான் தெரியும். அதையும் கேட்டுட்டு அப்படி நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம். அண்ணன் வந்து இந்த ஊர் போடங்கண்ணே, நீங்கள் இந்த இடமா? ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ என்ன வேலை நடைபெற்று கொண்டு இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ பாலம் போகிறதுக்கு அது இருந்து இது முதல் என்ன மாதிரியான பயன்பாடுகள் இதில் நடைபெற்று கொண்டு இருந்தது? முதல் முந்தி பத்தையால் புனையிலிருந்து நெல்லுகள் தேங்காய் கொண்டு வந்து இதில் அங்கே பாலத்தில் இருந்து இறக்கி வந்து அது இப்போ ஆமீன காலத்தில் உடஞ்சி இப்போ செய்வோம். அங்கே அந்த காலத்துலேருந்து சாமான்லாம் இஞ்சி வேறு முதல்ல அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அதில் காலையில் நீங்கள் போய் வந்தது? நாங்கள் சின்னப்படியில் இருந்துப்போம். ஆக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ ஒரு கொழும்புல இருந்து பாரு சாமான் அதான் கொழும்புத்துறைன்னு வந்து ஜோரியல் இல்லை அது தெரியாது. அப்போ நீங்கள் இன்றைக்கு இது அளந்து நிற்கிறீங்களா? சரி ஓகே. இதில் வந்து அந்த அண்ணா சொல்லியிருப்பார் வேறு வேறு இடங்கள்ல இருந்து பொருட்கள் எல்லாமே வந்து இந்த துறைமுகத்தை வந்து வாரதான். ஆனால் இன்னும் பழைய ஆட்களில் கேட்டால் தான் இந்த வத்தைன்னு சொல்கிறீங்க நம்ம அதை இந்த இறங்குத்துறையை என்ன மாதிரி இருந்தால் சொல்லி தெரியும். இதில் இப்போ வேறுங்கோ ஆட்கள் எல்லாம் வந்து கனரக இந்த இயந்திரங்கள் எல்லாம் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. இப்போ என்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்றுக்கொண்டு சொல்லி சொன்னால் நான் நினைக்கிறேன் மேலே மண்ணுகள் கல்லுகள் எதுவுமே வந்து போடவும் இல்லை. நான் நினைக்கிறேன் அது இருந்த மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து பார்க்கல மண்ணுகள் போட்ட மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து இதில் வந்து அளவு திட்டங்கள் வந்து எடுக்கின்ற வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இந்த ஜெட்டிக்கான பெயர், அதோட யாரால் இதுகள் செய்யப்படுது, என்னென்ன மாதிரியான வேலை திட்டங்களை செய்யணும், முக்கியமாக 2 வேலை திட்டம் செய்யணும் போட்டாக்க அப்போ அதுக்கான கோஸ்ட்டுகளும் வந்து இவ்வளோ முடியும்னு சொல்லி போட்டிங்கன்னா ஒன்றுக்கு 140 மில்லியன், அதே மாதிரி ஒன்றுக்கு 65 மில்லியன் ரூபா செலவு வந்து வருமானு இதில் வந்து போட்டில் வந்து போட்டிக்கணும். அதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதையினுடைய வடிவமைப்பும் அதோடைய அளவு திட்டங்களும் வந்து இதில் போட்டிருக்கிற பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. அங்காளி பகுதிகளிலையும் இந்த மீனவர்களுடைய படகுகள் நிப்பாட்டி வச்சுக்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதே மாதிரி பாருங்க இந்த இடங்கள்லையும் இந்த படகுகள் வந்து நிற்குது. இப்போ பாருங்க இதில் எல்லாம் வந்து ஒரு சில இடங்கள் எல்லாம் கிளறி வச்சிருக்கணும். நினைக்கிறேன் இது என்ன மாதிரி இதை செய்ய போயிடுமோன்றதுல தெரியலை. என்ன சொன்னால் சைட்டால் எல்லாம் வந்து அரிப்படைஞ்சு இடிவடைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. நினைக்கிறேன் இங்கேருந்து அந்த தொங்கல் போகின்ற வரைக்குமான புனரமைப்பு வேலைகள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதில் கொஞ்சம் மரங்கள் அதெல்லாம் இருக்க போட அதுகளையும் மக்கள் வெட்டி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேலைகளை துரிதமாக வந்து ஆரம்பிச்சிருக்கணும். இதில் இப்போ கடலுக்குள்ள இறங்கி அளவீடுகளை தோல்விக்கணும். நான் நினைக்கிறேன் இப்போ ஏற்கனவே இருக்கின்ற இந்த பாதை அரிப்புக்குள்ளாகி சின்னதாக வந்து ஒடுங்கி வந்துருத்தானே, அதால் பாதையை வந்து பெருசாக போயிடும் போடாங்க. இப்போ கடலுக்குள்ள கல்லுகள் அதில் போடுறதுக்காக இப்போ அளவு திட்டங்கள் வந்து எடுத்துக்கொண்டு வைக்கணும். இந்த பாதை இருக்கின்ற இந்த நிலவரத்தை பாருங்க. இதுகளால் எல்லாம் வந்து ஆக்கள் போய் வர்றதுக்கான சாத்தியப்பாடை வந்து இருக்காது. ஏன்னா நாங்களும் சில இடங்களில் பின்னேற டைமுகளை பொழுதுகளை வந்து கழிக்கிறதுக்காக இந்த பகுதிகளுக்கு வந்து வாரினாங்கள். ஆனால் பைக்குகள் கூட இதுகளை வந்து போயிடலாது. ஏன்னா அப்படி எல்லாம் கரடு முரடாக வந்து இந்த பிரதேசங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் அந்த பழைய கல்லுகள் எல்லாமே வந்து அடிப்படைஞ்ச கடலால் அப்படியே முழு கல்லுகளும் வந்து வெளியில் தெரியக்கூடிய மாதிரி தான் இருக்குது. பொறுத்தளவு இந்த கடலோர பிரதேசங்களில் காணப்படுகின்ற ஜெட்டிகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஜெட்டிகளுக்கும் கொழும்புத்துறை ஜெட்டியாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பாசையூர் அந்த ஜெட்டியாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் நிறைய வரலாறுகள் வந்து இருக்குது. என்ன சொன்னால் அந்த காலத்தில் அப்படி எவ்வளவு என்னென்னு சொல்கிற சிறப்பாக வந்து செயற்பட்ட இறங்குத்துறைகள்லாம் அந்த இறங்குத்துறைகள் அந்த இடங்கள்லேருந்து இந்தியாவுக்கெல்லாம் வந்து ஆக்கள் போகிறவைன்னு சொல்லிக்கணும். இந்த பாசையூரில் இருக்கிற இறங்குத்துறை அதே மாதிரி இந்த இடங்கள்லையும் வேறு செயற்பாடுகள்லாம் வந்து நடைபெற்று இருந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து காலப்போக்குகளில் இப்படியே எல்லாம் நான் இந்த யுத்தத்துக்கு பிறகு அதற்கெல்லாம் பிறகு இப்படியே அழிவடைஞ்சதுக்கு பிறகு அப்படியே கைவிடப்பட்டிருந்தது தான். அதுக்கு பிறகு இப்போ தான் இதுகளுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வந்திருக்குன்னு சொல்லலாம். இதுகள் உழைப்பு செஞ்ச பிறகு தான் இந்த இடங்களில் இந்த மாதிரியான செயற்பாடுகள் வளமை போல முதல் ஆரம்ப காலங்களில் நடைபெற்ற மாதிரி நடைபெறுமோன்றது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடங்களில் இப்போ ஒரு இறங்குதுறை இருந்ததுக்கான அடையாளமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த கட்டிடம் ஒன்று புதுசாக போட்டிருக்கணும். அந்த கட்டிடம் இந்த கட்டிடம் இருக்கல இப்போ தான் போட்டிருக்கணும். அது என்னதுக்காக போட்டிருக்கணும்னு சொல்லி தெரியலை. இது வேறு இதில் வந்து ஒரு கட்டிடம் வந்து இருக்குது. இது இப்போ தான் இந்த கட்டிடத்தை போட்டிருக்கணும். முதல்ல வந்து போடையில எல்லாம் இடிஞ்சு போய் தான் கிடந்தது. இப்போ நான் நினைக்கிறது வேலை செய்கிறதுக்காண்டி எதுவும் சாமான்களை வச்சு எடுக்கிறதுக்காண்டி போட்டுன்னு உதவியலை. இங்கால நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இதுதான் முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் நிறைய இறங்குத்துறை இந்த முதல் பழைய இறங்குத்துறையெல்லாம் வந்து இடிஞ்சு கீழே விழுந்து இருந்தது. அந்த இடிஞ்சு விழுந்த பகுதிகளுக்கு எல்லாம் வந்து நண்டுகள்
மீன்கள்லாம் வந்து நிற்கும். நாங்கள் முதல்ல பார்க்கல, இப்போ ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய மீன்கள் நிற்குது. நீங்கள் பார்க்க தெரியுதோ இல்லையோ தெரியா நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த உடைஞ்ச பகுதிகளை இப்போ எடுத்துக்கொண்டு போயிட்டேன் போல. இல்லாட்டி இதுக்குள்ளேயே வச்சு அமர்த்தி மேலே கல் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கடலுக்குள்ளே கல்லுகள் அதே மாதிரி மண்ணுகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் கடலுக்குள்ளே போயிருக்குது நிலப்பரப்புன்னு சொல்லலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம்னா இப்படியே எங்காலி பகுதிகளில் என்ன மாதிரியான தொழில்கள் நடைபெறுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஒரு சில தொழில்கள் வந்து ஆக்கள் கூடுகள் மாதிரி வந்து காட்டிக்கணும். அதோட முக்கியமாக வந்து நிறைய அட்டைப்பண்டைகளை வந்து இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. இதெல்லாம் வந்து அட்டைப்பண்டைகள் தான். இந்த அட்டைப்பண்டை வியாபாரம் தான் இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். எல்லா இடங்களில் பார்க்கலையும் நாங்கள் இந்த இப்போ காவலுக்கு இருக்கிற அவைகளுடைய அந்த கூடுகள் பண்ணைகள் அதுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி எஞ்சால பாசைவனுடைய இந்த பகுதியும் அந்த நிலப்பரப்பும் அது தெரியுது வேறவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இன்றைய நாளில் இவ்வளவு வேலைகளும் வந்து தான் இடம்பெற்றிருக்குது. ஒரு கொஞ்சம் செஞ்சிருக்கிறோம். ஆனால் இனி தான் இதில் என்ன மாதிரியான வேலை திட்டங்கள் நடைபெறும்னு சொல்லி நாங்கள் பொறுத்து வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து பழைய இந்த இறங்குத்துறை என்ற கட்டுமானம் தான் இது. அதெல்லாம் வந்து கம்பிகள் எல்லாம் வந்து நலிவடைஞ்சிருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் ஒரு அட்டை பண்ணி நாங்கள் கிட்ட பக்கத்தில் வேண்டிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இதிலெல்லாம் பத்தைகள் வந்து மூடி தான் இருந்த இந்த இடம் எல்லாம் வந்து சுத்தம் செய்யப்பட்டிருக்குது. இவ்வளவு வேலைகளும் வந்து இந்த இடங்களில் நடைபெற்றிருக்குது. அப்போ அதை உங்களுக்கு இதில் வந்த இடத்துல வேலைகள் நடைபெற்று கொண்டு வந்தால காட்டி போட்டு போகணும்னு சொல்லி தான் நினச்சேன் நான். வணக்கம், நீங்கள் எந்த இடம்? குருநகர். உங்களுக்கு தெரியுமா இந்த கொழும்புத்துறை ஜெட்டி முதல் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன்னு சொல்லி? அந்த காலத்துல இதே மாதிரி தான் இருந்தது. இப்போ என்ன உடைஞ்சு வச்சு பாவிக்காமட்டா அப்படி இதாக போயிட்டு. அப்போ என்ன மாதிரியான வேலை திட்டங்கள் அதுக்கு நடைபெற்று கொண்டு வந்தது அந்த காலத்தில்? ஒரு வேலையும் அதிகமாக இல்லை, அப்படியே கிடக்கு அந்த கனகாலம் அப்படியே கிடக்கு. இப்போ தேங்காய் இதெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லி சில சொல்லினோம். அது தேங்காய் முந்தி அது முந்தி தான் தேங்காய், இப்போ அது போயிடாது. எங்கேருந்து கொண்டு வரவே? வெட்டுக்காடு அந்த தீவுகள். அந்த தீவுகள்ல இருந்தால் மல்லங்களை கொண்டு வர. இப்போ நிலப்பரப்பால் கொண்டு வரதை விட இதால் கொண்டு வர கிட்டேன்னு அந்த காலத்தில் இப்போ தோணியாலாம் கொண்டு வருவாங்க. தோணியால் கொண்டு வந்து பெரிய படையை மேலே கட்டி போட்டு அதுக்குள்ளே போடுவாங்க. அதோட கேட்கணும்னு நினச்சேன் நான். இப்போ உங்களோட பாசையூர் ஜெட்டி அதெல்லாம் பெரிய பெரிய ரோலர் படகுகள்லாம் நிற்கிதானே? பாசூருக்கே பெரிய படகு இல்லை, வள்ளங்கள்லாம். குருநகர் தான் செக்குவானம் போட்டு வள்ளங்கள். பாசூர் ஜெட்டிலாம் கட்டியிருக்கோம், அது குருநகர். அது ஆவர் மேலே கட்டியிருக்காங்க. அப்போ இங்கால ஆக்கள் ரோலர் படகுகள் இல்லை இல்லை, அந்த அதுக்கே கிடக்கு சின்ன 1-2 தான் வச்சுக்கிறேன். அப்போ இந்த ஜெட்டி இப்போ புனரமைப்பு செஞ்சால் என்ன மாதிரியான உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்? நான் இஞ்சி தாளில் தானே அப்படியா அவைகளுக்கு அதிகமாக அப்படியே கட்டி விட்டா ஒரு நேரத்தில் என்ன ஒன்றும் செய்யலாது கவலை அதிகமாக கரையான்னு தொழில் செய்யணும். இப்போ கட்டி விடுறதுக்கு ரோலர் படகுகளும் இல்லை, கட்டி விட்டால் ஆக்கள் எல்லாம் வந்து படகுகள் அந்த இடங்களை தெரிச்சு நிப்பி ஆடுவினமோ இல்லைன்னு? இல்லை அப்படி ஏன்னா அவையில தொழில் அப்படியான தொழில் பள்ளி கரைக்கு தான் பெறுவோம். கரைக்கு தான் பெறுவோம். அந்த இறங்குதுறையில எல்லாம் இறங்கி வர அளவுக்கு இல்லை. அது முந்தி அந்த காலத்தில் சில வரையில் நாங்கள் வரைக்கும் இருந்தோ இல்லையா, ஆக்களை கொண்டு இறக்கி கல்முறை ஆக்கெல்லாம் மழைதான் வியாபாரம். அந்த காலத்துல உங்களோட காலங்களுக்கு முதலே இருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கு, அந்த வெள்ளங்காலம் இங்கே வந்து இறங்குவாங்க. அந்த என்ன அதால் சுற்றி வரதை பார்க்க யாழ்ப்பாணம் வந்துட்டு ஒரு சுகமில்லை அதை சில வேலையை பயன்படுத்தி இருப்பாங்க. நாங்கள் இல்லாக்காது இங்க இருக்கா ஒதுக்கால போறோம்டா ஆக்கள் சங்கப்பட்டி எல்லாம் போய் தாண்டி தான் இங்க வரும் சுத்தி. இல்லை இது எப்படியே குறுக்க போகணும், அந்த வெள்ளத்தில் அப்படியே போக முடியும். சங்கப்பட்டி வந்து அங்கே இந்த கடல் பயணம் இல்லாடி நிலத்தால வரண்டா அப்படி வரும். அப்படி போய் வானவர சுத்தி தான் வரும். சங்கப்பட்டி பாலத்தில் வரும். முதல்ல படகு சேவைகள் போனால் இங்கே இருக்கிற மக்களும் இதில் ஈஸியாக டவுனுக்கு வந்து போகலாம். இப்பயும் பாரு போகிறாங்க. என்னென்று பாருவேன் வெள்ளத்தில் அவங்க வச்சுக்கிறாங்களே மோட்டரில் வருவாங்க. தங்குற வெள்ளத்தில் வந்து போகிறாங்க. வந்து கரையை வந்து இது வழியை கட்டுவாங்க, கட்டி சாமான் வாங்கிட்டு மருந்து இந்த கருத்தாண்டு போயிடும். இப்போ செஞ்சா பிரியோசனம் பண்ணுறீங்க? சில வேளையில் அவங்க இல்லை காலத்துலேருந்து நடக்க கட்டுறது நல்லது தானே. அதானே இது கொழும்பு துறைமுகம் இல்லை. ஆனால் அதான் ஏன் கொழும்புத்துறை என்ற பேர் வந்தது? இதில் இருந்தாலும் கொழும்புத்துறை அந்த காலத்தில் போகணும்னு சொல்கிறாங்க. நாங்களும் இல்லை, கொழும்புல இருந்தெல்லாம் ஜாமான் பாருன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் காய்ச்சவங்க.
அப்போ எங்கே ஆக்கள் கேட்குற உங்கள் வயசுக்கே கொஞ்சம் தான் தெரியுதுன்னு. அதுக்கு முதல் காலத்தில் அப்படி இருந்திருக்கும். நாங்கள் 50 வேணா அப்புறம் தான். அது சரியானு. அதுக்கு முதல் வந்தவங்க செய்தாங்க தெரிய இருக்கும். அப்போ இன்னும் நிறைய காய்க்கிறாங்க திரும்பவும் அந்த நாளை அந்த குழம்புத்துறை ஜனங்களை ஏற்றி கொண்டு போகிற குழம்பு போகிற அப்படின்னு காய்ச்சாங்க. அதானே நாங்கள் காணலாம் இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ கனகாலமாக புனரமைப்பு இருக்கு ஒரு செஞ்சு விட்டாலே ஏதாவது ஒரு பிரயோசனமாக இருக்கும். சரி எங்க நன்றி. ஏன்னா அதான் கேட்போம் சேதாமன் வேணுண்டா சில இந்த பாலதீவு வச்சது போறார்கள். அதான் ஜோதிச்சு நான் இப்போ பாலதீவு இப்போ வருது இந்த மாசம் கடைசியில் வரும். மாசம் கடைசியில் வரும். அங்கள் சொன்ன விஷயங்களையும் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் எங்கால இருக்கிற பிரதேசங்கள் என்னங்க கௌதாரி முனை கல்முனை அந்த பிரதேசங்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் நல்ல தென்னை உற்பத்தி வந்து இருக்கிற செய்யப்படுகின்ற இடங்கள் அமைஞ்சு இதில் பார்க்க அந்த இலப்பரப்பு உங்களுக்கு தெரியும். அங்கள் வணக்கம். நீங்கள் கல்முனையா? அந்த கௌதாரி முனை கல்முனை அது என்ன நெஞ்சால வந்து சேர்ந்து நீங்கள் என்னன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் உங்கள் இடத்துல இருந்து இந்த ஜெட்டிக்கு சாமான்கள் வர உண்மையே இது கொழும்பு துறைமுகம் வந்து அதுதான் கொழும்பு துறைமுகம் பாய்க்கப்பல் அதெல்லாம் பாய்க்கப்பல்ல வந்து போகிறவன் இப்போ ஆக்கள் புனரமைப்பு செய்யணும் செஞ்சவங்களை பிரியோசனமா திருப்பி பயணங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமோ? அது அரசாங்கம் செய்தால் செய்யலாம் தான் செய்யலாம். அப்போ என்ன நீங்கள் இஞ்சால வந்து சேர்ந்து நீங்கள் பிரச்சனையோட வந்தது அதானே இத்தனை காலம் இந்த காங்க இதுக்கு பலாரிக்கு பஸ்ஸோட இதோட இல்லையா அப்போது தானே. ஓ அப்போ அதே மாதிரி பிரியோசனமாக இருக்குமே. என்ன செய்தாலும் பிரியோசனம் தான். ஓகே உறவுகளே, இன்று இந்த காணொலியில் இந்த கொழும்புத்துறை பிரதேசத்தினுடைய இந்த இறங்குதுறை எவ்வளவு தூரத்துக்கு வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆனால் பெரும்பாலான வேலைகள் இன்னும் கொஞ்சம் தான் வேலை செஞ்சுருக்கிறோம்னு சொல்லலாம். இப்போ தான் அளவீடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அதில் கொஞ்சம் மரங்கள் அதுகளை வந்து வெட்டி துப்புரவு செஞ்சுருக்கிறேன். ஆனால் இது வந்து புனரமைப்பு செஞ்சதுக்கு பிறகு மக்கள் அந்த காலத்திலேயே பயன்படுத்துகிற மாதிரி இதுகளை பயன்படுத்துறது வேறு இடங்களில் வந்து சாமான்களை கொண்டு வர வேலைகளை வந்து செய்யணும் இந்த மாதிரி தெரியலை. ஆனால் இதை சும்மா இருக்கிறத புனரமைப்பு செஞ்சு விட்டால் மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இதுகள் வந்து பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகே, நாங்கள் இன்னொரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திப்போம்.